அந்த சனத்துல இங்க பாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னது? எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னதான் வேணும், நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சரணடைகிறோம் பாருங்க. அந்த சரணடைகிற ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை தலைகீழா திருப்பி போட்டுரும். உங்க வாழ்க்கையை தலைகீழா திருப்பி போட்டுரும். அப்படி சரணடைஞ்சவங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே சிவபெருமான் பார்த்து நடத்தி வைக்கிறது. எனக்கு இது வேணும் அப்படின்னா கொடுத்துறாரு, அது வேணும்னா கொடுத்துறாரு, வேண்டுதல் வைக்கிற எல்லாத்துக்குமே நடத்தி வைக்கிறாரு இல்லைங்களா? ஆனா சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் அன்பை ஏற்படுத்துகிறார். அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். அவர்கள் தான் விரும்புவதே இல்லையே, சிவபெருமானை தானே விரும்புறாங்க. அந்த சிவபெருமானே எல்லாம் என்று ஆகிவிடுகிறார்கள். அப்பா அந்த சமயத்துல அந்த அன்பு அவர்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. அதை விட மிகையான ஒரு விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பாசம். அப்படியே தனது பக்தர்களை அடை காப்பது போல இறைவன் காப்பார். சிவபெருமான் அடை காப்பது போல காப்பார். உண்மைன்னு உணர்ந்து இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. பல தருணங்களிலே நம்மளுக்கு இந்த உண்மையானது புரிய வந்திருக்கும். அவ்வாறு உணர்ந்தவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் கண்டிப்பாக அந்த ஒரு அனுபவத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால் மற்றவர்களுக்கும் வழிகாட்டுங்கள். சிவபெருமான் மீது உண்மையான அன்பு செலுத்துவது எப்படி என்பதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். பேசும்போது சொல்லிக் கொடுங்க. எதையும் எதிர்பார்க்காம அவர்கிட்ட அன்பு செலுத்தணும், இப்படித்தான் கேட்கணும். பஞ்சாட்சர மந்திரத்தை மனசுக்குள்ள எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்படி சொல்லும் போது ஏற்படுகின்ற உணர்வு அப்படிங்கிறது அலாதியானது அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால் உண்மையில் நீங்க பிறந்த பிறவியின் பயனானது ஈடேறி விட்டது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்ற மாதிரி